அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இப்போ நாம் இறைவன் மேல் முழுமையாக நம்ம உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அவனை 24 மணி நேரமும் அவனே கதி என்று இறைவனே முருகப்பெருமானாகட்டும் சிவபெருமானாகட்டும் நம்ம 2 பேரையுமே நம்ம என்றைக்கும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்ற மாரி நம்ம எனி டைமும் இறைவனே கதி என்று இருக்கும் பொழுது நம்மளுக்கு இறைவன் ஓடி வந்து நம்மளுக்கு அருள் புரிவார், சந்தோஷத்தை கொடுப்பார், ஆனந்தத்தையும் கொடுப்பார். இப்போ நான் இறைவன் எனக்கு ஒரு சின்னதாக நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது, இறைவா நீ இருக்கிற என்று நான் நினைக்கிறேன், நீ இருக்கிற என்று நீ நினைக்கும் பொழுது என் உடல்நிலையை நீ சரி செய்து கொடு அப்பா என்று நம்ம கேட்போம். கேட்கும்பொழுது இறைவன் அடுத்த நொடியில் மனம் உருகி இறங்கி வந்து நம்மளுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தை சரி செய்து கொடுப்பார். நான் 2 கண்களாலேயும் நான் உணர்ந்திருக்கிறேன். அதை யாருக்கெல்லாம் நம்மளுக்கு இறைவன் மேல் நிறைய அன்பு வைத்தாலே நம்மளுக்கு உடல்நிலை அடுத்த நொடியிலே இருக்கும் இடம் இல்லாமல் நம்மளுக்கு உடல்நிலை ஆனந்தம் கிடைக்கும். அவருடைய அற்புதங்களையும் நம்ம புரிந்து விடலாம். இது உண்மையான விஷயம், இது சத்தியமான விஷயம். அவரிடம் நான் போட்டி வைக்கிறேன். இறைவா எனக்கு எப்படின்னா, எனக்கு சின்ன காலில் லைட்டாக ஒரு கொப்பளம் போல் இருந்தது. நீ இருக்கிற என்று நான் நினைக்கும் பொழுது நீ இருக்கிறையா இல்லையா என்று எனக்கு உணர்த்த வேண்டும் என்று நான் அவரிடம் போட்டி வைக்கும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக என் காலில் சின்னதாக லைட்டாக எப்படி வந்ததுன்னு தெரியாது, சின்னதாக ஒரு கொப்பளம் இருந்தது. அது அடுத்த ஒரே நொடியில் அந்த கொப்பளம் சின்னதாக ஒரு கொப்பளம் இருந்தது காணாமல் போய்விட்டது. இது சத்தியமாக ஒரு வார்த்தை, உண்மையாக சொல்கிற வார்த்தை. அனைவருக்கும் வேண்டுமென்றால் நீங்களும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம்.